ஆக்சுவலாக வந்து அதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான் வியாபாரத்திற்கு அழகு. நீங்கள் வந்து 100 கோடியில் படம் எடுத்து 110 கோடி வசூல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதான் சில படங்கள் வந்து நம்ம உணர்வு ரீதியாக மனசுக்குள்ளேயே தங்கிரும். ஸோ அந்த மாதிரி படங்களில் ஒன்று ஆட்டோகிராஃபு. இல்லைங்க, அந்த டிடி படம் வந்து தில்லுக்கு துட்டு பார்ட் 2 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து தாறுமாறான ஹிட்டு. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைபேச்சந்தன் அவர்கள் முதல் பகுதியில் பேசின அந்த என்ன தொடர்ச்சி அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சில சந்திப்புகள், ஏன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஏன்னா சினிமாவும் அரசியலும் வந்து எங்கேயுமே பிரிக்க முடியல. ஸோ எங்கேயாவது வந்து இல்லை சார் அரசியலை வந்து தனியாக வைக்கலாம், சினிமாவை தனியாக வைக்கலாம் அப்படின்னு இல்லை. பட் இது ரெண்டுமே வந்து ஒன்றி போய் நட்போட தான் இருக்குது அப்படின்றத சில இடங்களில் பார்க்க முடியுது. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கமல் அவர்கள் வந்து முதல்வரை சந்தித்த ஒரு தருணம். ஏன்னா அவருக்கான ஒரு போஸ்டிங் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ அங்கே என்ன நிலைப்பாடு இருந்தது அப்படின்றது கொஞ்சம். அவர் ராஜ்யசபை எம்பியாக திமுக சார்பாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஏற்கனவே பல பேர் போய் அவரை தனிப்பட்ட முறையில் வாழ்த்திட்டுலாம் வராங்க. இப்போ முதல்வர் பிறந்த நாளை ஒட்டி அவர் வந்து முன்கூட்டியே சந்தித்து அவர்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லிட்டு வர்றாரு. ஸோ திமுகவும் இது மக்கள் நீதி மையமும் ஒரு நெருக்கமான இதில் இருக்காங்க. ஒரு தோழமை கட்சி அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. கமலஹாசனுக்கு வந்து ஏன் திமுக மீது இவ்வளவு பெரிய அன்பும் காதலும் திடீர்னு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து உதயநிதி ஸ்டாலின், அவருடைய ரெட்ஜைன் நிறுவனம். இது வரைக்கும் வந்து கமல் எவ்வளவோ படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய படங்கள் தியேட்டரில் வந்து பெரிய கொண்டாட்டமாலாம் இருந்திருக்கு. ஆனாலும் தியேட்டர்லேருந்து அவருக்கு வர்ற தொகைங்கிறது வந்து ஏதோ ஒரு மாதிரி கணக்கு காமிச்சு ஏதோ ஒரு மாதிரி ஒரு தொகை வந்து சேரும். எவ்வளோ பெரிய ஹிட்டு படத்துலையும் அவர் பெருசாக சம்பாரிச்சதில்லை, அவர் தயாரித்த படங்கள்லேயே. ஸோ அப்போ அந்த மாதிரி சூழலில் விக்ரம்னு ஒரு படத்தை ரெட்ஜைன் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுது. கலெக்ஷனை வந்து அப்படியே கரெக்டாக ஒரு பைசா பாக்கி இல்லாமல் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கான கமிஷனை மட்டும் கேட்டு வாங்கிட்டு வராங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷனை மட்டும். இதில் அவர் பயங்கரமாக வியந்துட்டார். ஏன்னா கணக்கு வழக்குகள் ரொம்ப சரியாக இருக்குது, இவ்வளவு பெரிய தொகை வசூலானப்போ கூட அதில் அவங்க கை வைக்காமல் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அன்பு உதயநிதி மேலே அவருக்கு வருது. அந்த கலெக்ஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் படம் கொஞ்ச நாள் ஓடுது. அதில் ஒரு 10 கோடி ரூபா கலெக்ஷன் வருது, வந்து அதையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவரு அது எதிர்பார்க்காத தொகை. அக்கௌண்ட்ஸே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது திடீர்னு கொண்டு வந்து ஒரு 10 கோடியை கொடுத்து, சார் இது எக்ஸஸாக வந்த படம் வச்சுங்க சாருங்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஐயோ இப்படி ஒரு நிறுவனம் வந்துட்டு அவர் அவங்களோட பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது அரசியல் வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அரசியல் கூட்டு வைக்கிற அளவுக்கு இந்த நட்பு வந்து பலமாயிருச்சு. இப்போ அடுத்தடுத்து கமலுடைய படங்களை அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ராஜ்யசபை எம்பியாக போக போகிறாரு. அவருடைய கனவுகளில் ஒன்று பார்லிமெண்ட்டில் போய் உட்காரணுங்கிறது. ஸோ அந்த கனவை வந்து திமுக மூலமாக அவர் நிறைவேற்றுகிறாரு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் கமலஹாசனை பொறுத்தளவுக்கு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது. அது எல்லாருக்கும் அப்ளை பண்ண முடியாது இல்லை. இப்போ அஜித் இருக்கார், அவரை போய் எப்படி நீங்கள் அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியும்? அவர் அதை வெறுக்கிறாரு முற்றிலும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம கொண்டு வர முடியாதுல்ல. கமலுக்கும் திமுகவுக்கும் ஒரு உறவு இருக்குது, அவ்வளோதான். கண்டிப்பாக. ஸோ இப்போது ரிலீஸ் ஆன படத்தில் டிராகன் படம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்க்ரீனில் வந்து அந்த படத்துடைய விஷயங்கள் தான். ஏன்னா திரும்ப போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி விட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரியான இளைஞர்களுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. பட் இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரே நாள்லேயே ரொம்ப அதிகமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்க. பட் இப்போ வரையும் அதோட ஸ்க்ரீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறது தான் ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து அதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான் வியாபாரத்திற்கு அழகு. நீங்கள் வந்து 100 கோடியில் படம் எடுத்து 110 கோடி வசூல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. 10 கோடியில் படம் எடுத்து 100 கோடியாக பண்ணுறது தான் மிகப்பெரிய விஷயம். அதை வந்து தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய லவ் டுடே படம் வந்து 10 கோடி போட்டு 100 கோடி வசூல் பண்ண படம். கிட்டத்தட்ட இந்த படமும் அப்படி ஒரு வசூலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. உலகம் முழுக்க 100 கோடி வசூலை தாண்டிடுச்சு. அது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஷேரே வந்து பட நிறுவனத்துக்கு எல்லாம் வரி எல்லாமே போக தமிழ்நாட்டிலேருந்தே அவங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபா கிடைக்குங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு தியேட்டர்கள்லேருந்து ஒரு 50 கோடி தயாரிப்பாளருக்கு ஷேர் வருதுன்னா அது 125 கோடியாவது வசூல் பண்ணிடணும். அப்போ தமிழ்நாட்டிலே 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுகிற அளவுக்கு ஒரு படத்தை பிரதீப் ரங்கநாதனும் அந்த படத்தினுடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்தும்
உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை ஏற்படுத்தி கண்டிப்பா கொடுத்துருக்கு. கண்டிப்பா. அடுத்து 3வது படம் விக்னேஷ் சிவனோடு இணைந்து ம், பண்ணுறாரு ம், அவர். ம். எல்ஐகேன்னு ஒரு படம். அந்த ஆமா, படத்துக்கான ஆமா. எதிர்பார்ப்பு இப்போ பயங்கரமாக எகிரிடுச்சு. கண்டிப்பா. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய ம். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வந்து பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் தான். ஆமாம், அதை தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்தும் ஒரு ரேங்கிங் ஒரு படி வந்து அவர் கட்டாயமா அவர் வந்து நாளைய இயக்குனரில் வின் பண்ணவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, பல நாட்கள் வந்து நான் விஜய் சார் வீட்டுக்கெல்லாம் போய் நின்று இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. வெளியிலேருந்து விஜயை பார்க்க முடியுமான்னு. ஸோ வாழ்நாளில் விஜயை வச்சு ஒரு படம் பண்ணிட்டா அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை இருக்காது. அப்படிலாம் சொல்கிறாரு. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் அதுக்கு ஒரு பதிலா அரசியலுக்கு போயிட்டாரு. அதுக்கு பதிலாக இந்த பக்கம் சிம்புட்ட ஆமா. வந்திருக்காரு அவர். சிம்புவும் பெரிய கமர்ஷியல் ஹீரோ தானே. கண்டிப்பா ஸோ சார். அதனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். நிச்சயமா நிச்சயமா. ஸோ நீங்கள் அந்த காதல் விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் அப்படின்ற ஒரு படம். பட் அந்த மாதிரியான ஒரு காவியம். பட் இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு கிளிக் ஆகுன்றது தெரியல. அதான் சில படங்கள் வந்து நம்ம உணர்வு ரீதியாக மனசுக்குள்ளேயே தங்கிரும். ஸோ அந்த மாதிரி படங்களில் ஒன்று ஆட்டோகிராஃபு. இன்றைக்கி காலகட்டம் மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு காதலை சொல்லுவதற்கோ அல்லது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக போச்சு. அது வந்து ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டினாலும் சரி, நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லிடுறேன், நீ என்ன நினைக்கிறியோ சொல்லிடுன்ட்டு அப்படியே பலூனை டப்புன்னு உடச்சிடுறாங்க. அது அதில் ஒரு சஸ்பென்ஸே இருக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு சூழல் இன்றைக்கி வந்துடுச்சு. இருந்தாலும் அன்னைக்கு இருக்கிற அந்த உணர்வு வந்து இன்றைக்கும் இருக்குது. அதை வந்து முற்றிலும் வந்து காதல் உணர்வே இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் வந்து ஆட்டுமந்தே தெரிகிறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை வந்து டிஐ பண்ணி 5.1 பண்ணி ரொம்ப ஒரு நவீன தன்மையோடு வெளிப்படுத்துகிறார். பட் படத்தில் எதையுமே அவங்க சேர்க்கலை. படத்தையே வந்து ஏஐயை மாற்றிட்டாங்கலாம் பல பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு டீசர் வந்துச்சு, அதை வந்து ஏஐ டெக்னாலஜியில் அவர் உருவாக்கியிருக்காரு. அவ்வளோதான். படத்தில் வந்து எந்த மாற்றமுமே அவங்க பண்ணல. படத்தை வந்து டிஐ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அது வரும்பொழுது அதே மாதிரி ஓடிச்சுன்னா இந்த இந்த காதல் உணர்வு அப்படியே மக்கள்கிட்ட இருக்குன்னு நம்ம நம்பலாம், எடுத்துக்கலாம். பெரிய விஷயம். இல்லை சார், உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அந்த காவியங்கள் இன்னைக்கு வரையும் கடத்தப்படுதா அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் இந்த படத்தின் மூலமாக. சரி, அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கடந்த முறை பேசணும், கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய படம் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணுறாரு அப்படின்றது. பட் அது வந்து விஜய் அவர்களுக்காக அந்த யோகன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணது. இது வந்து நான் விஷாலுக்காக நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்றாரு. இதோட அப்டேட்ஸ். ஆமாம், ஆக்சுவலாக வந்து விஜய்க்கு அந்த கதையை சொல்லி விஜய்க்கு அதெல்லாம் பிடிச்சிது. பட் என்ன காரணத்தினாலேயும் திடீர்னு வந்து அது அந்த படம் தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. கௌதம் அண்ணனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், அவருடைய படங்களில் ஆக்ஷனுங்கிறது கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். விஜய் பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் என்ன காரணத்தினாலே அன்றைக்கி அது நகராமலே நின்றுடுச்சு. பட் அந்த கதையை வந்து அப்படியே அவர் வச்சுருந்தார். இப்போ விஷாலுடைய மதகஜராஜா ஒரு பெரிய வெற்றி படமாக வந்த பிறகு விஷாலை நோக்கி பல இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் திரும்பியிருக்காங்க. ஏன்னா நடுவில் வந்து ஒரு சின்ன தொய்வு விஷாலுக்கு இருந்துச்சு. அவரும் வந்து அந்த படத்தில் ஒரு படத்தில் கமிட் பண்ணாருன்னா அதை ஃபுல் ஹானரோட பண்ணுறதில்ல. திடீர்னு ஷூட்டிங்க்கு லேட்டாக வர்றது, ஒரு நாள் 2 நாள்லாம் லேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன அதிருப்தியில் எல்லாருமே இருந்த சூழலில் மதகஜராஜா வந்து விஷாலையே மாற்றிருக்கு. ரொம்ப ஒரு உற்சாகமான விஷாலாக அவர் மாறி இருக்கார். ஸோ இந்த சூழலில் கௌதம் மேனன் அவரை மீட் பண்ணும்பொழுது அதே கதையை பண்ணலாங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பட் எந்த பட நிறுவனம் அதை பண்ண போகுதுன்னெலாம் தெரியல. பட் கௌதம் மேனனுடைய லைனப்பில் விஷால் இருக்கார். சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தானத்துடைய டிடி ரிட்டர்ன்ஸ், இப்போ அவர் எடுத்துக்கிற படங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கும் ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி ஜானர் தான் அந்த மாதிரி போய்ட்டுறாரு. ஸோ இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து அவருக்கு எதனால், ஏன்னா அவருடைய லைஃப்பில் இந்த மாதிரியான சில படங்களை வந்து தொடர்ச்சியாக அதில் நடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லைங்க, அந்த டிடி படம் வந்து தில்லுக்கு துட்டு பார்ட் 2 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து தாறுமாறான ஹிட்டு. அது வந்து சரி எல்லாருமே சேர்ந்து சார் இவ்வளோ பெரிய ஹிட்டு படத்தை கொடுத்தீங்க, தொடர்ச்சியாக இன்னொரு படம் கொடுங்க அதே ஜானர்லன்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆன பிறகு பல பேர் கேட்பாங்க. சரி ஓகே அதே பண்ணலான்னு தான் இந்த படத்தை அவர் பண்ணுறாரு. இதுக்கான டீசர் ஒன்று சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அல்டிமேட்டான ஒரு டீசர். இவர் திருப்பதியில் இருந்துக்கிட்டு இங்கே ஃபோன் பண்ணுவார், ஆர்யா பாட்டு எழுதுவார். அதாவது சந்தானத்தினுடைய அந்த நகைச்சுவை திறன் வந்து எவ்வளவு மேம்பட்டதாக இருக்குங்கிறத அந்த சின்ன டீசர்லேயே அவர் காமிச்சிட்டார். இது வந்து நீங்கள் அது படத்தில் இதே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த படம் வந்து ஷியூர் ஹிட்டு. ஸோ அப்படி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவ்வளோ மெனக்கடுறதெல்லாம் சந்தான போன்ற சில பேரால் தான் முடியும். அதனால் ரொம்ப ஆவலாக நம்ம அதை
எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு டீச்சரை கொடுத்து விட்டார். ஓகே ஓகே ஆமா. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நடுவில் வந்து அவர் இயக்குன ஒரு படம் சமீபத்தில் வந்துச்சு, அது பெருசாக போகலை. இந்த படத்தை அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார். தெலுங்கு ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணார், தமிழ் தெலுங்கு படமாக அது வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு சல்மான் கானை வச்சு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்பவும் முடிய வேண்டிய படம். சங்கருக்கெல்லாம் இப்போ நேரம் கிடைக்குது. ஒரு காலத்தில் அவர் வந்து யாரையுமே மனம் திறந்து பாராட்டினதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதே இப்போ கேள்விப்பட்டது கூட கிடையாது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு கடைசியில் இவர் வந்து இந்த படத்தை இவர் தான் எடுக்கலைன்னு சொல்லிவிட்டாரு. அப்படியா இல்லையான்றது அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.